செவி இருந்தும் கேட்க மறுக்கும் செவிகளையும் நாயிருந்தும் உச்சரிக்க மறுக்கும் நாவுகளையும் உயிரூட்டும் உன்னத ஆசிரியர் திருமிகு கன்னிக்கொடி. கேட்க மறுக்கும் காதுகளின் கதவுகளை தட்டி திறக்கும் கடவுச்சொல்லை கையில் வைத்திருப்பவர். இந்த கன்னிக்கொடியின் நாவசைப்பை அடியொற்றி பேச்சற்றவர்களின் உதடுகள் சொன்னபடி உச்சரிக்கின்றன. காதற்றவர்களின் காற்றாகவும் பேச்சற்றவர்களின் நாவாகவும் உருமாறி குரலின் அணுக்கங்களை தொட்டுணர்ந்து அறியச் செய்வதால் குழந்தைகள் தமிழின் உச்சரிப்பு விதிகளை எளிதாக உணர்கின்றனர். செம்மொழியாம் தமிழ் மொழி குறித்தான சிறப்பு லகர லகர வேறுபாடுகளை இச்சிறப்பு குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மெனக்கெடுகின்றார். ஒலித்தல் கருவிகள் மூலம் கற்பித்தலும் சாத்தியமே என காற்றை வடிகட்டி ஒலிக்க வைக்கின்றார். கேட்பு மற்றும் பேச்சு கருவிகளின் துணையோடு மைம் எனும் மௌன மொழியோடு ஓவியங்கள் மூலம் கதை சொல்லுதல், இசை மூலம் அசை விரித்து பாட வைத்தல் என மாணவர்களின் திறனறிந்து செயலாற்றும் இந்த கன்னிக்கொடி இச்சிறப்பு குழந்தைகளின் நெஞ்சங்களில் கொடியாக படர்கின்றார். சென்னை ராமாபுரம் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராய் பணிபுரியும் இவர் அகர முதலான் ஐயன் வள்ளுவனின் வாய்மொழியும் ஒல்காப்புகழ் தொல்காப்பியமும் உயர் பண்பாடு ஒழிக்கின்ற சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் புகழ் சேர்த்த தமிழ் மொழியை இச்சிறப்பு குழந்தைகளின் நாவுகளில் தவள விட்டுக் கொண்டிருக்கும் திருமிகு கன்னிக்கொடி அவர்களுக்கு கல்வித்திறன் வளர்த்த நல்லாசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் அடைகிறது வெற்றிக்கு வழி குழுமம் மற்றும் திறன் வளர் ஆசிரியர் மன்றம். கன்னிக்கொடி அவர்களே, வருக வருக, எங்களின் விருதினை பெறுக. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த வெற்றிக்கு வழி வே டு சக்சஸ் நிறுவனர் சின்னப்பன் அவர்களுக்கும் இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பதுக்கு இலக்கணமாக நான் காலையிலிருந்து உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன். அவ்வளோ ஒரு ஆர்வமா படிப்பை பத்தி எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், படிப்புனா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இடத்துல காலை முதல் மாலை வரை நீங்க இருக்கிறத பார்த்து உங்க மாணவர்களுக்கு நான் ஒரு பெரிய சல்யூட் அடிச்சுக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு என் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு எத்தனையோ டீச்சர் வந்து திரும்பி இருந்து நடத்தினா கூட நல்லா கேட்கும். என் குழந்தைக்கு நான் லிப் ரீடிங் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு மைக்கு எஃப்எம்னு ஒன்று இருக்கும், இல்லை குரூப் எய்டு இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு அதுக்கான ஹியரிங் எய்டெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்தாதான். ஏன்னா அந்த ஒளி ஒன்று கொடுத்தாதான் அந்த மொழி ஒன்று வளரும். ஒளி இல்லைன்னா மொழி இல்லை. ஏன்னா பிறப்பிலிருந்தே அவங்களுக்கு ஒளி ஒன்று இல்லாம மொழியே இல்லாம போயிடுச்சு. ஒரு மொழி இல்லாம சத்தியமா கல்வி முடியாது. அதனால அந்த ஒளியை முதல்ல கொடுத்து மொழி வளத்தை வளர்த்து அவங்களையும் உங்களை மாதிரி இந்த சமூகத்துல எல்லாரும் மாதிரி சமமாக வாழ்றதுக்கான முயற்சியை கொடுத்த இந்த கடவுளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்வேந்தர், சொல்லின் வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களின் மூலம் நான் இந்த விருதை பெறுவதற்கு முதலில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குழந்தை உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், வாங்க. அண்ணனும் வணக்கம். நான் ஒரு மனம் ஒன்று படிக்கிறேன். ஒரு திருக்குறளை சொல்லட்டுமா? தோட்டனே மணிங்கிறனே மாணவர்களுக்கு கட்டணா தூர அறிவு மண்ணா தோட்டம் தண்ணி அதிகமாகும். படிக்க படிக்க
அறிவு அதிகமாகும். நீங்க நல்லா படிங்க. என் பேரு அஞ்சனா. தேங்க்யூ. அவங்க சொன்ன திருக்குறள் என்ன தெரியுமா? யாருக்காவது புரிஞ்சுதா? கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்களேன். அவர்களை சிறப்பிக்குமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.